அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான ஹதீஸ், இதா கதிப அஹதுக்கும் வஹுவ காயிமுன் ஃபல்யஜ்லிஸ் ஃபஇன் ذهب عنه الغضب وإلا فليلتجع. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவருக்கேனும் நின்ற நிலையில் கோபம் வறுமையானால் அவர் உட்கார்ந்து கொள்ளவும், கோபம் குறைந்து விட்டு என்று சொன்னால் பரவாயில்லை, அப்படி இல்லை என்று சொன்னால் அவள் படுத்துக் கொள்ளவும். கண்ணியமானவர்களே, கோபம் இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இந்த கோபத்தின் காரணமாக நாம் அந்த கோபத்தின் நிலையில செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளால், ஒரு சில செயல்களால் அதற்கு பிறகு பெரிய ஒரு வருத்தத்தையும் ஒரு நஷ்டத்தையும் ஒரு கை சேதத்தையும் சில நேரங்களிலே அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவும் ஆகிவிடுகின்றது. ஆகையால் அந்த கோபத்துடைய நிலையில நாம் சரியான முறையில நாம் கோபத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள் ஹதீஸில சொல்லப்பட்டதை கையாண்டு கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் உண்மையிலே வெற்றியாளர்கள். கோபத்தை குறைப்பதற்காக வேண்டி ஹதீஸில பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ஹதீஸிலே நின்ற நிலையில கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்த நிலையிலும் கோபம் குறையவில்லை என்று சொன்னால் படுத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு கோபம் வந்த நிலை என்ன செஞ்சு கொள்ளுங்க, நீங்க உது செஞ்சு கொள்ளுங்க, தண்ணி குடிச்சு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா ஷைத்தான், கோபம் இருக்குது, இது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செயல். அந்த ஷைத்தானை அல்லாஹ் நெருப்பால் படைத்திருக்கின்றான். ஆகையால் அந்த நெருப்பை அணைப்பதற்காக நாம் எப்படி தண்ணியை பயன்படுத்துகின்றோமோ அதே போல் கோபம் அந்த நிலையிலே நாம் தண்ணியை குடித்து கொண்டு அந்த கோபத்தை குறைக்க வேண்டும். கோபம் மனிதனை மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆகையால் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்களை பேணுதலாக அமல் செய்து கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ ரஹ்மான் நமக்கு கிருபை செய்திருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.